சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தமிழ் குடு தமிழ் தமிழ் ஒன்னும் ஆகல நீ வா. தமிழ் வலிக்குதா என்ன? ஒன்னும் இல்ல. அக்கா இவள காருக்கு கூட்டிட்டு போய் தண்ணி கொடுங்க. ஓகே மேடம். போங்கக்கா. நீங்க வாங்க. நீங்க வாங்க. போலாம். ஏய் அறிவில் உனக்கு? உன்னை யார் தமிழ தனியா வெளியே கூட்டிட்டு வர சொன்னா? இல்ல நான் கூட்டிட்டு வரல, எனக்கு தெரியாது. அப்ப குழந்தை தனியா இவ்வளவு தூரம் வந்தாளா? இப்ப நீ தானே இங்க நிக்கிற. என்கிட்ட சொல்லாம கூட்டிட்டு வரது நீ மட்டும்தான். இல்ல எப்படி வந்தானே எனக்கு தெரியாது. நான் மாலினிக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும்னு அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டி இருந்தேன். அதுக்கு தான் புக் பண்ண வந்திருந்தேன். தமிழ் எப்படி இங்க வந்தான்னு எனக்கு தெரியாது. சும்மா நடிக்காத. உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போடு. அன்னைக்கும் அப்படிதான் எனக்கு தெரியாம குழந்தைய கூட்டிட்டு போய் காலை கூட அட்டென்ட் பண்ணாம எல்லாரையும் டென்ஷன் பண்ண. அப்பவே நான் உன்னை வார்ன் பண்ணேன். உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? நல்ல மாட்டுக்கும் ஒரு சூடு. நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. நான் பாவம்னு வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். உன் கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுற சூழ்நிலைய நீயே உருவாக்கிறாத. உன்னை யார் முதல்ல வெளியே கூட்டிட்டு வர சொன்னது? தமிழ் சொல்லு. உன்னை யார் குழந்தைய வெளியே கூட்டிட்டு வர சொன்னது? என்ன நினைச்சிட்டு இருக்க? சுந்தரி அவனை திட்டாத. தமிழ நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பிரசாதம் வாங்கிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்ப யாருக்கு பிரச்சனை பண்றா? நீங்க குழந்தைய கூட்டிட்டு வரீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? உங்ககிட்ட சொல்லாம வந்தது தப்புதான், மன்னிச்சிடு. அத்தை என் கூட வாங்க. போற வழியில உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். போமா. வாங்கத்த. மாமா எப்படி இருக்கீங்க மாமா? கை காயம் ஆறிடுச்சா மாமா? நல்லா இருக்கம்மா. இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. சாரி மாமா. நீ எதுக்குமா சாரி சொல்ற? உங்களை உடனே வெளியே எடுக்காம இப்படி நான் கஷ்டப்பட வச்சிட்டேன்ல மாமா. ஒரு நல்ல செய்தி. மல்லிகாமா தான் உங்களுக்காக லாயரா ஆஜராக போறாங்க. ஓ அப்படியா? ஆமா மாமா. அம்மா பெரிய லாயர். அவங்களுக்கு தேவையான தகவலை கொடுங்க. அப்பதான் நீங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர முடியும். அதுக்கு என்னம்மா, தாராளமா சொல்லலாம், கேளுங்கம்மா. ஐயப்பன், நீங்க மட்டும்தான் கடத்துனீங்களா? உங்க கூட யாரு ஹெல்ப்புக்கு இருந்தாங்க? நான் மட்டும்தான் தனியா கடத்துறேன். இல்ல ஐயப்பன், நீங்க சின்ன பொண்ண மட்டும் கடத்தல, அவ கூட இன்னொரு பொண்ணையும் கடத்திருக்கீங்க. 2 பேரையும் நீங்க ஒரே ஆளா கடத்திருக்க முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும். அந்த ஹெல்ப்பர் யாரு? அத சொல்லுங்க. இல்லம்மா,
நான் மட்டும்தான் கடத்தினேன். அது இல்லாம பொம்பளை பிள்ளைய கடத்துறதுக்கு துணைக்கெல்லாம் எதுக்கு ஆளு? நான் மயக்க மருந்த மூஞ்சில வச்சேன். அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள தோல்ல தூக்கி போட்டு கார்ல கொண்டு போய் போட்டேன். கார் எடுத்துட்டு குடோன்னு கொண்டு போயிட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க ஐயப்பன். கேள்விப்பட்டது இல்லையா? டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் உண்மையை சொல்லலன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். என்னங்க அக்கா? லதாமா, என்ன லதாமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? தைரியமா இரு. என்னங்க உங்களை விட்டுருவாங்கல்ல? நீங்க வெளியில வந்துருவீங்கல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. லதாமா, வெளியே விட்டுருவாங்க, நம்புவோம். நீ கொஞ்சம் பயப்படாம இரு. மாமா, நீங்க தைரியமா போங்க. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். தைரியமா இரு. என்னங்க ராமசுப்பு அக்கா, இதுங்க மட்டும் போதுங்க. மத்தவங்க எல்லாம் வீட்டுல இருந்திருப்பாங்கக்கா. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இதுங்க பக்கம் எந்த வக்கீல் வல்லையான்னு கேட்டேன். ஆமாங்கக்கா. அதானே, எனக்கு எதிரா எந்த வக்கீல் வருவான்? இல்லைங்கக்கா, வருவாங்க. வருவாங்களா? யாரையா வருவாங்க? இல்லைங்கக்கா, தெரியலங்கக்கா. ஐயோ, இப்படி உளறிட்டேனே. நம்ம வாயே நமக்கு ஆப்பு வைக்குதே. இந்த பொற்கொடியை ஏத்துக்கிட்டு யாராவது வந்துட முடியுமா? அந்த கிருஷ்ணமூர்த்தியை கூட இந்த கலெக்டர் ஆளுங்க போய் பார்த்ததா கேள்விப்பட்டேன். ஆமாங்கக்கா. அப்போ இந்த கேஸ் நடக்காது இல்ல? இல்லைங்கக்கா, நடக்குங்கக்கா. வக்கீல் இல்லாம எப்படியா கேஸ் நடக்கும்? இருக்காங்கக்கா. இருக்காங்களா? இல்லைங்கக்கா. யோ, என்னையா பேசுற? இருக்காங்கங்கற இல்லங்கற? நீ பேசுறது எதுவுமே சரியா இல்ல. ஐயோ அக்கா, இந்த கோட்டை பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியலங்கக்கா. வச்சுக்கிட்டு வா. அக்கா, இப்படி உட்காரலாம். ஐயோ, மல்லிகா மேடம் ஒருவேளை ஆஜராக போறாங்கிறத கார்த்திக் சார் சொன்னதை இந்த அம்மா கிட்ட சொல்ல மறந்துட்டோமே. ராமசுப்பு, அக்கா. ஏயா இந்த அம்மா எதுக்கு இங்க உட்காந்துருக்கு? அக்கா, அதான்க்கா, அப்ப இருந்துங்கக்கா சொல்ல முடியாமங்கக்கா. அப்ப ஏற்கனவே உனக்கு இந்த விஷயம் தெரியும். அக்கா, அது வந்துங்கக்கா, கார்த்திக் சார் மொழியா, நல்லா மொழி. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஐயோ, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அவ்வளவுதான்.
யோ சார் அத்தை என்னையா சொன்னாங்க? கோவமா இருக்க மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்லைங்க சார். வணக்கம் மேடம். மறுபடியும் 4 வார்த்தை பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? இது இது இந்த வாய்ஸ் தான், இந்த வாய்ஸ் தான். இதேதானா? நல்லா தெரியுமா? தெரியும் தெரியும், இதே குரல் தான். இதான். ஏய், நீ என்ன கடத்துனல்ல? நான் ஏன் மேடம் உங்களை கடத்தணும்? இல்ல நீதான் நீதான். நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தல்ல? நான் ஏன் மேடம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? ஏய், நீ விளையாடாத. எனக்கு நீ மாத்திரை கூட கொடுத்தல்ல? நான் வேணான்னு சொன்னப்போ என் வாயில மாத்திரையை போட்டு முழுங்க வச்சல்ல? நான் ஏன் மேடம் உங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும்? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏற்கனவே கடத்தப்பட்டு மன உளைச்சலில் இருக்கும் எனது கட்சிக்காரரை மீண்டும் கண்ணை கட்டி வேதனைக்கு ஆளாக்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்லாதீங்க. உட்காருங்க. ஐயோ, இந்த அம்மா பிபிகே பிபி எகிற வைக்குதே. ஆஹா. சின்ன பொண்ணு, உங்களை கடத்தின வாய்ஸ் இதுதானே? ஆமா, இதுதான். இவன் தான் என்ன கடத்தினது. இவனுக்கு தண்டனை கொடுங்க. இவனை விட்டுறாதீங்க. இவன் தான் என்ன கடத்தினா. கண்கட்ட அவுத்து விடுங்க. அம்மா. நான் என்னக்கா பண்ணுவேன்? இப்ப சொல்லுங்க, இவர்தான் உங்களை கடத்தினாரா? இல்ல, இவர் இல்ல. அவர்தான் என்ன கடத்தினாரு. இப்ப இவர்தான் பேசினாரு. நீங்க கேட்ட குரல் இவரோடதுதான். இப்ப சொல்லுங்க, உங்களை கடத்தினது இவரா இல்ல அவரா? அவர்தான், அவர்தான். ஆனா அந்த வாய்ஸ் இவர்தான் பேசினாரு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஜட்ஜு கிட்டே கேளுங்களேன், அவர் சொல்லுவாரு. இப்ப இவர்தாம்மா பேசினாரு. ஆனா நீங்க அவர் கடத்தினதா சொல்றீங்க. இல்ல, என்ன கடத்தினது ஐயப்பன் தான். ஆனா அந்த வாய்ஸ் தான். சரி ஐயப்பன், நீங்க பேசுங்க. சரிங்கம்மா. சாப்பிடுங்க, மாத்திரை போடுங்கன்னு சத்தமா பேசுங்க. அம்மா, நீங்க சாப்பிடுங்கம்மா. அம்மா, மாத்திரை போடுங்கம்மா. இப்ப சொல்லுங்க, எந்த வாய்ஸா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு? இது இல்ல, இது இல்ல. முதல்ல பேசினவங்க வாய்ஸ் தான். அப்ப இவர்தான் உங்களை கடத்தினாரா? இல்ல இல்ல, ஐயப்பன் தான் கடத்தினாரு. அது எப்படி அவர் கடத்தினாருன்னு சொல்றீங்க, ஆனா உங்ககிட்ட பேசின குரல் இவரோடதுன்னு சொல்றீங்க? அப்ப இவர் அவருக்கு டப்பிங் கொடுத்தாரா? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அதுக்கு நீங்க
சேகர் கடத்தினாருன்னு தானே சொல்லியிருக்கணும். யுவர் ஆனர், இந்த கோர்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான உண்மையை சொல்ல அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யோ, அதான் எல்லாத்தையும் கிழிச்சு தோரணம் கட்டிட்டாங்களே ஐயா. இன்னும் என்ன புதுசா உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்க? என்னவா இருக்குங்க சார்? ஒருவேளை நீங்க கண்மணியை கடத்தினது சொல்ல போறாங்களாக்கு? ஐயோ சார், அந்த ஆளை உள்ள வைக்கிறேன்னு ஆரம்பிச்சு உங்களை உள்ள வச்சிருவாங்க போல் இருக்குதுங்க. ஜோ, பேசாம இருயா. நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே நீ இருக்க. நாள் தவறாம இவங்க பண்ற ஃப்ராடு தனத்துக்கு நிம்மதியா இருக்க வேற ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க. யுவர் ஆனர், சின்ன பொண்ணு காணாமல் போனதாக சொல்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர் தரப்பிலிருந்து யாருமே காவல்துறையிடம் புகார் கொடுக்கவே இல்லை. எஃப்ஐஆர் இல்லாமலேயே இந்த கடத்தல் வழக்கு கோர்ட் வரை வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், சின்ன பொண்ணு கடத்தப்பட்டதாக சொல்வதே உண்மையா இல்லையா என்று தெரியவில்லை. அதையும் நாம் தான் தீவிரமாக விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது. நிஜமாகவே சின்ன பொண்ணு கடத்தப்பட்டாரா, இல்லை தான் கடத்தப்பட்டது போல கனவு கண்டாரா? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். எந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து என் கட்சிக்காரர் ஐயப்பன் மேல் இப்படி ஒரு பழியை போட்டார்கள் என்று தெரியவில்லை. முதலில் இந்த பொய் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் நிரபராதியான என் கட்சிக்காரர் ஐயப்பனை ஜாமீனில் விட வேண்டும் என்று இந்த கோர்ட்டை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இந்த வழக்கில் ஐயப்பன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றத்திற்கான சரியான ஆதாரத்தை ப்ராசிக்யூஷன் தரப்பில் நிரூபிக்க தவறிய காரணத்தால் ஐயப்பனை ஜாமீனில் விட இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் இந்த வழக்கை காவல்துறையிடம் ஒப்படைக்கின்றேன். காவல்துறை இதை முழுமையாக விசாரித்து இந்த கோர்ட்டுக்கு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கு விசாரணை 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுகிறது. இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. சரி சரி சரி, இவர் என்ன லத்தம்மா இது? சிரிக்க வேண்டிய நேரத்துல நான் தான் வந்துட்டேன்ல, அழாத. இல்லங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேங்க. நீங்க மட்டும் வரலன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படிலாம் பேசக்கூடாது. நீ இல்லனா நான் மட்டும் இருந்துருவேனா? அதான் வந்துட்டேன்ல,
அழாத ஆ? அழாத சரியா? அண்ணே இது பழசா புதுசா? இன்னைக்கு எடுத்தது தான் தங்கச்சிம்மா. ஏன் கிருஷ்ணா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இன்னும் இவனுக்கு சரியாகல, அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து இவனை போன்னு சொல்ல போய் தான் இவன் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இப்ப என்ன, இவன் இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே? சரி, நானும் என் புள்ளையோட சேர்ந்து போயிடுறேன். கஷ்டமோ நஷ்டமோ நான் பாத்துக்கிறேன். ஆனா இவன் பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்காக தான், அத மறந்துடாதீங்க. என்னென்ன? வாடா போலாம், வாடா நம்ம போலாம். அம்மா. வா வா. அத்தை ஒரு நிமிஷம். அத்தை என்ன பண்றீங்க? நான் இவனோட அம்மா. என் புள்ளைய பிடிக்கலன்னா என்னையும் பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இவனை நீங்க மன்னிக்கலங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் என்னைக்கோ மன்னிச்சிட்டேன், என் புள்ளைய ஏத்துக்கிட்டேன். அதனால நான் இவனோடயே போறேன். உடம்பு சரியில்லாத புள்ளைய தனியா அனுப்பிட்டு நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நான் இவன் கூட இருந்து இவனை பாத்துக்கிறேன். அங்க என்ன பார்வை? வா போலாம். போடா. அத்தை நில்லுங்க. நீங்க போக வேண்டாம், இங்கே இருங்க. நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண? இவனையும் இங்க இருக்க சொல்லு. அவரையும் தான் சொல்றேன். யாரும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. நான் ஒண்ணு மனசாட்சி இல்லாதவெல்லாம் இல்ல. அண்ணே போவேன்னு சொல்லு, உள்ள போ சொல்லு. வாப்பா, உள்ள வாப்பா, வா. வா, வாங்குறேன். இத பார் கார்த்திக், இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அம்மா நான் சொல்றேன், இனிமே இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாது, சரியா? டேய், உன்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கல. உன்னை இங்கதான் இருக்கணும்னு சொல்றேன். சரிம்மா, கோவப்படாத, நான் இருக்கேன். இப்ப போய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். தண்ணி வேணுமா இல்ல காஃபி எடுத்துட்டு வரவா? தண்ணியே போதும்மா. டேய் சிரிக்காதடா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சுத்தமா உனக்கு முடியல. எதுக்கு இப்படி வீம்பு பிடிச்சிட்டு வெளியில போய் கஷ்டப்படணுமா? அத நான் பாத்துட்டு போய் நினைச்சேடா. எல்லாருக்கும் எதுக்கு தொல்லைன்னு நான் போறேன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. இனிமே இப்படி பேசாத கார்த்திக். சரிம்மா, நான் இனிமே இப்படிலாம் பேச மாட்டேன். நீ இப்ப போய் தண்ணி எடுத்துட்டு வா. ம். சுந்தரி, நீ என்ன ஜெயிக்கிறவளா? இப்ப பார்த்தல யார் ஜெயிச்சான்னு. இதுதான் உனக்கு முதல் தோல்வி. கண்டிப்பா இனிமே நீ எப்பவும் என்ன ஜெயிக்கவே முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு என் உயிரே போனாலும் உன்னை ஒரு வழி ஆக்காம போகவே மாட்டேன். உன்னாலதான் என் கைய உடைச்சுக்கிட்டேன். என் கைய நான் சரி பண்ணிடுவேன், ஆனா உன் நிம்மதியை நான் சில்லு சில்ல உடைச்சு எறிவேன். எனக்கு எப்படி வலிக்குதோ அதை விட அதிகமா உனக்கு நான் வலிய கொடுப்பேன்டி. பார்த்துக்கிட்டே இரு. நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணி உன்னை என்கிட்ட இருந்து ஒரேடியா பிரிச்சவளுக்கு நினைவுல இல்ல, கனவுல கூட சந்தோஷம் கிடைக்க விட மாட்டேன். இன்னும் படுவா பாரு. அதையெல்லாம் அனுபவிக்க இந்த ஜென்மம் பத்தாது. அடுத்த ஜென்மத்துல நாம காதல் ஜோடியா சேர்ந்து வாழ்வோம். அப்பையும் இவ கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்.
இது சூப்பர். இப்ப எனக்கு பாயசம் தேவை. நான் அந்த போட்டிக்கு ரெடி. நீங்க ரெடியா? யாருங்க பாயசம் வேண்டான்னு சொல்லுவாங்க? வாங்க குழந்தைங்களுக்காக விளையாடலாம். வெற்றி, இருங்க நான் பாயசம் எடுத்துட்டு வரேன். அப்பா ஆரம்பிங்கப்பா. நீங்க தான் ஜெயிக்கணும் மாஸ்டர். கடவுளே, இவன் ஜெயிக்க கூடாது. இவன் தோத்துதான் போகணும். என் பேத்தி கையால பாயசம் குடிக்க கூடாது. மாஸ்டர் தான் வின் பண்ணுவாரு. இல்ல இல்ல அப்பா, நீங்க தான் வின் பண்ணணும். எங்க அப்பா தான் வின் பண்ணுவாரு. இல்ல இல்ல மாஸ்டர் தான் வின் பண்ணுவாரு. செக். எங்க அப்பா தான் ஜெயிச்சாரு. நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. எனக்கு இந்த வெற்றி தேவையில்லை. இது டிரா. பாயசம் 2 பேருக்கும் தான். ஏன் மாஸ்டர் விட்டு கொடுத்தீங்க? நமக்குள்ள என்ன வெற்றி தோல்வி? அதான் விட்டு கொடுத்துட்டேன். வெற்றிக்கு ஆசைப்படக்கூடாது. ஆமா, பெரிய புத்தரு எதுக்கும் ஆசைப்பட மாட்டாரு. இருடா, உனக்கு பாயசமா கேக்குது பாயசம்? அதுவும் என் பேத்தி கையால உப்பு பாயசம் வைக்கிறேன். ஆத்தா, இந்த பவுல்ல நிறைய முந்திரி கிடக்கு பாரு. இத வெற்றி தம்பி கிட்ட கொடு. என்ன? சரி. அகில், தமிழ், போங்க போய் பாயசம் குடிங்க. பாத்து பாத்து. நான் சொன்னது சரிதானே வெற்றி சார்? நம்ம எதுக்கும் ஆசைப்படக்கூடாது தானே? ஆமா. வெற்றி. பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு சுந்தரி. என்ன ஒண்ணும் பேசாம இருக்கீங்க? பாயசம் நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. ஆமா, உப்புல பாயசம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். குடி குடி, நல்லா குடி. அக்கா வணக்கங்க. வணக்கம். ராமசுப்பு, அக்கா. நீ சொன்ன ஆளுங்க இவங்க தானே? ஆமாங்கக்கா. நம்ம சொன்னதெல்லாம் சரியா செஞ்சிருவாங்களா? அதையெல்லாம் செஞ்சிருவாங்கக்கா. என்னம்மா, ராமசுப்பு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? என்னையா ராமசுப்பு அக்கா அமைதியா தலையாட்டுறாங்க? நீ அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னியா இல்லையா? அக்கா, நான் சொல்லிட்டேனேங்கக்கா.
நீங்களும் ஒரு தடவை புரியுற மாதிரி சொல்றீங்கக்கா. நான் சொல்றதுக்கு நீ எதுக்கு வேலை பாக்குற?